கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரம்யாவும் தீபாவும் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. தீபா அவங்க லைஃப்பை பற்றின எல்லாமே விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. எப்பாடி நீ எப்படி தான் இதெல்லாம் தாங்குனியோ, நம்மளாலலாம் இது முடியாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனால் இந்த கெட்டதுலேயும் கடவுள் எனக்கு கொடுத்த கிஃப்ட் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டு தான், அவர் எனக்கு கிடைச்ச வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்ல, ரம்யா வந்துட்டு சிரிக்கிறாங்க. போதும் ஹஸ்பண்டை ரொம்ப தான்ப்பா புகழ்ற அப்படின்னு சொல்ல, நீயும் ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பாரு, அதுக்கடுத்து நீ என்ன பண்ணுற நானும் பார்க்குறேன் அப்படின்றாங்க. இப்போதைக்கு எனக்கு பிஸ்னஸை தவிர வேறு எதுலேயுமே மைண்டு வந்துட்டு செட் ஆக மாட்டேங்குது, நான் என்ன தான் பண்ணட்டும் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு ரம்யா, அப்பாக்காண்டியாவது யோசி, அப்பா பாவம் இல்லையா சொல்லு, அவங்களுக்காண்டியாவது நீ கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும். அம்மோ நான் சொல்கிறத கேட்பல, நான் வந்துட்டு அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், உனக்கும் ஒரு லைஃப் வந்தால் தான் அவரால் நிம்மதியாக இருக்க முடியும், தயவுசெய்து அவரோட ஆதங்கத்தை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல, சரிடி அப்படி எனக்கு ஏதாவது தோணுச்சுன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லுவேன், உங்ககிட்ட சொல்லாமல் நான் வேறு யார்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்துட்டு கார்த்தியை பற்றி யோசிக்கிறாங்க. தீபா வந்துட்டு இங்கே கார்த்தியை பற்றி யோசிக்கிறாங்க. அதாவது ரெண்டு பேருமே ஒரே ஆளை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு தீபா வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ரம்யாவுக்கு ஃபுல்லாக கார்த்தியோட ஞாபகமாகவே இருக்குது. ஒருவேளை அவனை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டனோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இதை உடனே நம்ம தீபா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. தீபா வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. சொல்லடி அம்மு அப்படின்னு கேட்க, நான் வந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நம்ம கோவிலில் வச்சு மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு தீபா ஒரு கோவில் சொல்கிறாங்க. அந்த கோவிலுக்கு வந்துடுறேன், இது என் லைஃப் பற்றின மேட்ரு, அதனால் வந்துரு அப்படின்னு சொல்ல தீபாவும் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு கோவிலுக்கு தான் கிளம்பி வர்றாங்க. அங்கே வந்துட்டு ரம்யாவும் தீபாவும் வந்துட்டு பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. என்ன இவ்வளோ அவசரமாக வர சொன்னேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம் நான் நல்லா யோசித்து முடிவெடுத்துட்டேன், அப்பாவும் நீயும் சொன்னது சரிதான், எனக்குன்னு ஒரு லைஃப் தேவை, அதுக்கான ஆளையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன், இது என் லைஃப்பை பற்றின ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னு சொல்ல, ஓஹோ எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு, அப்போது நீ லவ் பண்ணுற அப்படித்தானே அப்படின்னு கேட்க, ரம்யா வந்துட்டு வெக்கப்பட்டுட்டே சிரிக்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, என் ஃப்ரெண்டோட மனசை கவர்ந்த அந்த ரோமியோ யாருன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கலாமா, ஏன்னா இப்பேற்பட்ட ஒன்றையே கவுத்துட்டாரே அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லாமலா, நீ இப்போயே என் கூட என் கம்பெனிக்கு வர்றியா, அவன் யாருன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி பார்த்துட்டா போச்சு, நீ லவ் பண்ணுறேன்னு சொன்னதே எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் தான், இதில் வந்துட்டு அவர் எப்படி இருக்கான்னு நானும் பார்க்க வேண்டாமா, அதுவும் என்னோட அம்மு செலெக்ஷன் எப்படி நான் பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்ல, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஆஃபீஸ் தான் போகிறாங்க. அங்கே போனதுமே காரில் இறங்கி உள்ளே போகிறாங்க. கார்த்தி வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. ரம்யாவும் தீபாவும் நடந்து வர்றாங்க, கார்த்தி வேலை செய்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்படியே காமிச்சிட்டு இருக்காங்க. அப்புறமேட்டு ரம்யா வந்துட்டு இவங்க தான் அப்படின்னு பார்க்க, கார்த்தி வந்துட்டு பேக் சைடு திருப்பி இருக்கிறதுனால தீபாவுக்கு வந்துட்டு தெரியல, எப்படி ஹஸ்பண்டே வந்துட்டு தெரியலையாமா. அடுத்து வந்துட்டு அவங்க கேபின்குள்ளே போயிடுறாங்க. கண்ணாடி வழியாக வந்துட்டு ரம்யா வந்துட்டு இவன் தான் வேமா வந்து பாரு அப்படின்னு சொல்கிறதோட தீபா வந்துட்டு பார்த்து ஒரு மாதிரி ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது. எப்படி வந்துட்டு தீபா பார்த்துருக்க மாட்டாங்க, அப்படி தான் சீன் கொண்டு வருவாங்க. பட் கார்த்தி இடத்துல நான் ஒன்று நோட் பண்ணது என்னென்னா, மாணிக்க வந்துட்டு அவ்வளோ தூரம் வந்துட்டு கார்த்தி வந்துட்டு கலாய்க்கிறாங்க. பாகுபலி இனிமேல் நீ தான், தேவசேனா வந்துட்டு ரம்யா மேடம் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. இப்போ நார்மலாக வந்துட்டு நம்மளா இருந்தால் என்ன சொல்லியிருப்பாயோ, நீங்கள் வேற சும்மா இருங்கண்ணே, வீட்டில் எனக்குன்னு ஒரு அழகான ஒய்ஃப் இருக்காங்க, அவங்கள விட எனக்கெல்லாம் யாரும் இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்னு ஒரு டைலாக் கார்த்திக் வந்துட்டு கொண்டு வந்திருக்கலாம். பட் அவர் வந்துட்டு மேரேஜ் ஆனவர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையுமே ஒரு டைலாக் சீன்ஸ் எதுவுமே கொண்டு வர மாட்டாங்க. அது ஏன் தான் வந்துட்டு தெரியல. அட்லீஸ்ட் தீபாவும் கார்த்தியும் ஹீரோ ஹீரோயின்ஸ் அவங்களாவது மனசை விட்டு ஒன்றா உட்காந்து பேசிக்கிற மாதிரியே வந்துட்டு சீன்ஸ் காமிக்க மாட்டிருக்காங்க. ரம்யாவுக்கும் கார்த்திக்கும் அதிகமாக மியூசிக்கு சீன்ஸு இந்த மாதிரி வச்சது கூட தீபாவுக்கு கார்த்திக்கு ரீசெண்ட் டைமில் இந்த மாதிரி எதுவுமே வைக்கவே இல்லை. சும்மா வந்துட்டு வீட்டுக்கு வந்தது பேசுறது, சும்மா 2 வார்த்தை பார்க்குறது, இந்த மாதிரியே தான் வந்துட்டு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது நம்ம நினச்ச ஒன்று தான், லவ் ட்ராக் வேணாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னாலும் நம்ம வேணான்னு சொல்கிறது தான் டேரக்டர் வந்துட்டு நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ரம்யாவுக்கும் கார்த்திக்கும் லவ் இது வச்சுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கார்த்தி தான் ரம்யாவோட லவ்வருன்னு தெரியாமலே தீபா ஹெல்ப் பண்ணுவாங்களோ அப்படின்னு தோணுது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.